தஞ்சை அருகே 1000 கிலோ புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். வியாபாரிகள் போல் பேசி 3 பேரை மடக்கி பிடித்தனர். தஞ்சை அருகே உள்ள வல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, ஹான்ஸ் உள்ளிட்ட புகையிலை பொருட்களை கடத்தல் கும்பல் பதுக்கி வைத்து பல்வேறு இடங்களுக்கு விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஆஷிஷ் ராவத் உத்தரவின் பேரில் வல்லம் துணை போலீஸ் சூப்பரண்ட் நித்யா மேற்பார்வையில் வல்லம் போலீசார் தனிப்படையினருடன் இணைந்து கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று காலை புகையிலை பொருட்களை விநியோகம் செய்யும் நபரின் செல்போன் எண் போலீசாருக்கு கிடைத்தது. இதையடுத்து அந்த கும்பலை கூண்டோடு பிடிப்பதற்காக போலீசார் திட்டம் தீட்டினர். அதன்படி புகையிலை பொருட்களை விநியோகம் செய்யும் நபரை செல்போனில் தொடர்பு கொண்டு வியாபாரிகள் போல் நைசாக பேசிய போலீசார் தங்களுக்கு புகையிலை பொருட்கள் வேண்டும் என கேட்டுள்ளனர். இதை நம்பிய அந்த கடத்தல் கும்பல் புகையிலை பொருட்கள் வாங்குவதற்கு வல்லம் திருச்சி சாலையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் அருகில் உள்ள பகுதிக்கு வருமாறு வியாபாரிகள் போல் பேசிய போலீசாருக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட வல்லம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், சப் இன்ஸ்பெக்டர் ஜோஸ்பின் சிசாரா மற்றும் போலீஸ்காரர்கள் சசிகுமார், மணிகண்டன், சபரி, முருகேசன், சங்கரன் ஆகியோர் அடங்கிய குழுவினர் சாதாரண உடையில் கடத்தல் கும்பல் கூறிய இடத்திற்கு நேற்று காலை சென்று ஆங்காங்கே மறைந்திருந்தனர். அப்போது தஞ்சையிலிருந்து ஒரு காரில் 2 பேர் புகையிலை பொருட்கள் அடங்கிய மூட்டைகளுடன் அங்கு வந்திருந்தனர். இவர்களிடம் லுங்கி அணிந்திருந்த தனிப்படை போலீசார் சிலர் வியாபாரிகள் போல் பேச்சு கொடுத்தனர். இதனிடையே அங்கு மறைந்திருந்த போலீசார் புகையிலை பொருட்களுடன் வந்த 2 பேரை மடக்கி பிடித்தார்கள். இதைத் தொடர்ந்து போலீசார் 2 பேரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் நாஞ்சிக்கோட்டையை சேர்ந்த கௌதம், கீழவாசல் பகுதியைச் சேர்ந்த வீரமணி ஆகியோர் என்பதும் நாஞ்சிக்கோட்டை பகுதியிலிருந்து புகையிலை பொருட்கள் கடத்தி வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து 2 பேரும் தெரிவித்த தகவலின் பேரில் போலீசார் அவர்களை தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலையில் உள்ள ரத்தினசாமி நகருக்கு அழைத்துச் சென்று அங்குள்ள குடோனில் சோதனை மேற்கொண்டனர். இதில் அங்கு மலைபோல் புகையிலை பொருட்கள் அடங்கிய மூட்டைகள் குவித்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு இருந்த கீழவாசல் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவரையும் போலீசார் மடக்கி பிடித்தனர். இதைத் தொடர்ந்து கடத்தல்காரர்களிடமிருந்து 1000 கிலோ புகையிலை பொருட்கள், கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார், மோட்டார் சைக்கிள்கள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்து வல்லம் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். இதுகுறித்து வல்லம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தஞ்சை கீழவாசல் பகுதியைச் சேர்ந்த கௌதம், வீரமணி, தினேஷ் ஆகிய 3 பேரையும் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள்.